எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம், அதுவும் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு 5 மிஸ்டேக் நான் சொல்ல போகிறேன். இந்த 5 மிஸ்டேக்கும் எப்படி நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம அகாடமியில் படித்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த பப்ளிக் எக்ஸாமில் எழுதி அவங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் மொத்தமாக ஒரு 5 மிஸ்டேக் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் ரொம்ப சூப்பரான மார்க் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 5 மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு. மேக்ஸில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் தான் பண்ணக்கூடாது. அதுவும் ஜாமெண்ட்ரியில் என்னென்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாமெண்ட்ரியிலே ஒரு 4-5 மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து கொஷின் நம்பரே போடாமல் ஜாமெண்ட்ரி போடுறது. கொஷின் நம்பர் போட்டுறீங்க சம்டைம்ஸ், ஆனால் சப்டிவிஷன் போட மாட்டீங்க. ஏவா பியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டீங்க. சப்டிவிஷன் போட்டு கொஷின் நம்பர் வித் சப்டிவிஷனோட நீங்கள் அந்த ஜாமெண்ட்ரி போட்டால் தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இல்லைன்னா மார்க் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்ட ஜாமெண்ட்ரி எல்லாமே வேஸ்ட்டு தான். ரெண்டாவதாக ஜாமெண்ட்ரியில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஃப் டயக்ராமே போடாமல் மெயினாக என்ன பண்ணுறீங்க, ஃபேர் டயக்ராம் போட்டு முடிச்சிடுறீங்க. ஜாமெண்ட்ரி ரஃப் டயக்ராம் நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஜாமெண்ட்ரிக்கு ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கும் ஆக்சுவலாக மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஜாமெண்ட்ரியில் 3வது மிஸ்டேக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனே எழுத மாட்டீங்க. ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு 1 மார்க் ஆச்சுன்னா இல்லை 2 மார்க் ஆச்சா கொடுக்க சான்ஸ் இருக்குது. மினிமம் 1 மார்க் ஆச்சா உங்களுக்கு கொடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஆக்சுவலாக நீங்கள் என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் படித்து வச்சுக்கோங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துட போகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நார்மலாக படித்து வச்சுக்கோங்க. எந்த ஜாமெண்ட்ரி எழுதினாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டு வாங்க. வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4வது மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் ஆக்சுவலாக வெரிஃபிகேஷனே போடாமல் சில சம்ஸ்க்கு வெரிஃபிகேஷன் தேவைப்படும். நீங்கள் வந்து 2 டேஞ்சன்ட் ரிலேட்டட் சம்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக போடணும். வெரிஃபிகேஷனுக்கு மார்க் இருக்குது. வெரிஃபிகேஷனே போடாமல் நீங்கள் ஜாமெண்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கம்மியாக தான் வரும். அதனால் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக போடுங்க. 5வதாக ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாமெண்ட்ரிக்கு நம்மளுக்கு எவ்வளோ மார்க் கேட்குறாங்கன்னா 8 மார்க் கேட்குறாங்க. ஆனால் அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் அடிச்சுலாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. பென்சில் நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. அழகாக பார்த்தவொடனே ஃபுல் மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாமெண்ட்ரியில் 1 மார்க் கூட குறையாது. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன எந்த மிஸ்டேக்கும் ஜாமெண்ட்ரியில் நீங்கள் பண்ணாதீங்க. அப்போ தான் ஜாமெண்ட்ரி உங்களுக்கு 8 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். 2வதாக கிராஃபில் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃபில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, கொஷின் நம்பர் போடாமல் எழுதக்கூடாது. கொஷின் நம்பர் கண்டிப்பாக போடணும் வித் சப்டிவிஷன். ஏ எழுத போகிறீங்களா பி எழுத போகிறீங்களான்றது சேர்த்தே மென்ஷன் பண்ணணும். கிராஃப் ஷீட் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்சர் பேப்பரோட ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. கிராஃப் எழுதும் போது கொஷின் நம்பர் கிராஃப் எல்லாமே சூப்பராக போட்டுட்டு கொஷின் நம்பர் போடல, சப்டிவிஷன் நீங்கள் எழுதலை, ஏவா பியான்னு எழுதலைன்னா கண்டிப்பாக மார்க் தர மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ஏவா பியா கொஸ்டின் நம்பர் என்னன்னு கண்டிப்பாக போட்டுட்டு கிராஃப் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராஃப் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வதாக கிராஃபில் நீங்கள் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் எழுதாமல் நீங்கள் வந்து கிராஃப் போடுறது. ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். ஸ்கேல் எழுதுறதுக்கு மார்க் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்னா நீங்கள் எவ்வளோ யூனிட் எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக ஸ்கேல் நீங்கள் எழுதி தான் கிராஃப் போடணும். ஸ்கேலுக்கு உங்களுக்கு மார்க் இருக்குது. 3வதாக கிராஃபில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதாமல் வர்றது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அதெல்லாமே கண்டிப்பாக போடணும். சில கொஸ்டினுக்கு உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒய் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டயாமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ், ரேடியஸ் அந்த மாதிரி எதனா ஒன்று சம்டைம்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. சில கொஸ்டின் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் மென்ஷன் பண்ணணும். ஒய் ஆக்சிஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் அந்த கிராஃபில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கிராஃபில் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கிராஃபை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பார்த்தவொடனே 8 மார்க் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 8 out of 8 கிடைக்கும். உங்களுக்கு மார்க் சூப்பராக வரும். 3வதாக 1 மார்க்ஸில் நீங்கள் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் 1 மார்க்ஸில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, 1 மார்க்கு கொஸ்டின் எழுதி ஆப்ஷன்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டு வரக்கூடாது. ஆன்சரும் நீங்கள் எழுதி வச்சுட்டு வரணும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் இருக்கணும், ஆப்ஷனும் இருக்கணும், ஆன்சரும் இருக்கணும். நீங்கள் அப்படி தான் எழுதி வச்சுட்டு வரணும். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் போட்டு ஆப்ஷன் மட்டும் எழுதி வச்சுட்டு வரீங்க, இல்லை கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் மட்டும் எழுதி வச்சுட்டு வரீங்க. ரெண்டுமே தப்பு. ஆப்ஷனும் இருக்கணும், ஆன்சரும் இருக்கணும். 2வது மிஸ்டேக் 1 மார்க்ஸில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 மார்க்ஸில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதலாமான்னு சில பேருக்கு யோசிக்கிறீங்க. 1 மார்க்ஸில் ஆர்டர்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதாதீங்க. கரெக்டான ஆர்டரில் எழுதுங்க. தெரியாத கொஸ்டின் எதுனா இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு மீதி எல்லா கொஸ்டினும் அப்படியே எழுதுங்க. நீங்கள் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி 1 மார்க்ஸில் எழுதவே கூடாது. 3rd மிஸ்டேக் நீங்கள் 1 மார்க்ஸில் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
சில 1 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஓனாக கேட்பாங்க. அது என்னென்னா கான்செப்ட் வச்சு உங்களுக்கு கேட்பாங்க சில கொஷின்ஸ்லாம். அந்த கொஷினுக்குலாம் அதான் புக்கில் இல்லாமல் சில கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணி போடணும். அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து அந்த கொஷினை எழுதி என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன லெசன்லேருந்து வந்திருக்கு, அதுக்கு என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணலாம் எல்லாமே பார்த்து நீங்களே ஓனாக என்ன பண்ணணும்னா அது சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வந்திருக்கும் அந்த ஆன்சரை போடுற மாதிரி பாருங்கள். எல்லாத்துக்குமே ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று டிக் பண்ணிட்டு வருவோம்லாம் பண்ணாதீங்க. புக் பேக்கில் இருக்கிறது மோஸ்ட்டாக வந்துடும். எல்லாமே புக் பேக்லேருந்து கேட்க மாட்டாங்க. ஒரு சில கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக கேட்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி அது ரொம்ப டஃபெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் இருக்க கொஷினை தூக்கிட்டு போய் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. இல்லை 1 மார்க்ஸில் படித்த கொஷின் சம்டைம்ஸ் 2 மார்க்ஸில் கூட கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதனா கொஷின் உங்களுக்கு 1 மார்க்ஸுக்கு தெரியல அப்படின்னா புக் பேக்லேருந்தே வந்துச்சுன்னா எழுதிடுங்க. தெரியாத 1 மார்க்ஸ் புக் பேக்லேருந்து வரலன்னா அந்த புக் பேக்லேருந்து வராத கொஷின்ஸ்லாம் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணி போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். 4வதாக நீங்கள் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ 1 மார்க்ஸுக்கு நம்ம போட்டிருக்கோம் 1 மார்க்ஸ் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காம நீங்கள் 1 மார்க்ஸ் எழுதுறது ஆக்சுவலாக தப்பு. 1 மார்க்ஸ் ட்ரிக் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் அந்த 1 மார்க்ஸ் ட்ரிக்குக்கான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். தெரியாத 1 மார்க்ஸ்லாம் எப்படி எழுதணும், மேக்ஸுக்கு விட்டுருங்க, சயின்ஸ் சோஷியலுக்குலாம் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அந்த வீடியோ. அதனால் மேக்ஸுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 1 மார்க்ஸ் ட்ரிக் வீடியோ பார்க்காம பப்ளிக் எக்ஸாம் போயிடாதீங்க. 1 மார்க்ஸ் ஏன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா 1 மார்க்ஸை வச்சு தான் நீங்கள் சென்டம் வாங்கணுமா 1 மார்க்ஸ் அதுக்கு தேவை. பாஸ் ஆகணுமா 1 மார்க்ஸ் படிச்சிங்கனால தான் உங்களால் பாஸ் ஆக முடியும். சில பேர் ஏன் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாமில் மட்டும்தான் நிறைய பாஸ். அது ஆக்சுவலாக வந்து ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் எதில் இருக்காங்கன்னா மேக்ஸில் தான் இருக்காங்க. அதேமாதிரி சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எதில் இருக்காங்கன்னா மேக்ஸில் தான் இருக்காங்க. 2 கேட்டகரியும் இருக்குது. அதிகமான மார்க் வரக்கூடிய சப்ஜெக்ட்டும் மேக்ஸாக இருக்குது. நீங்கள் 1 மார்க்ஸ் படிச்சிங்கன்னா இது 3மே நடக்கும். 1 மார்க்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக புக் பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆகிட முடியும். ஏன்னா கிராஃப் ஜாமெட்ரி 8 மார்க் வருது ப்ளஸ் 1 மார்க்ஸ். அது கூட நீங்கள் ஒரு சாப்டர் நல்லா தரவாக படிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆகிட முடியும். 2வது ஐ மார்க்ஸ் நல்ல மார்க் உங்களுக்கு 80, 90 வேணும்னா 1 மார்க்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால் அவ்வளோ பெரிய மார்க் எடுக்க முடியும். சேம் டைம் 3rd சென்டம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லா சம்ஸும் சூப்பராக போட்டுருவீங்க. ஆனால் 1 மார்க்ஸில் எதனா மிஸ்டேக் பண்ணிட்டு வர சான்ஸ் இருக்குது. அதை பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் 1 மார்க்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் தான். 1 மார்க்ஸை நல்லா புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்க. 4வதாக சம்ஸில் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சம்ஸில் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் நிறைய கொஷின் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஷின் நீங்கள் பார்த்த உடனே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடில் எழுத ஸ்டார்ட் பண்ணுறது. அவங்க கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்காம அவங்க ஓகே இந்த கொஷின்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சைனை மாற்றி போடுறது, கேல்குலேஷன் தப்பாக போடுறது. நீங்கள் தெரிஞ்ச கொஷினை கேட்டால் கூட கொஞ்சம் டைம் எடுத்து எப்படி போடணுன்ற மாதிரி பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு ஆன்சர் கொண்டு வாங்க. தெரிஞ்ச கொஷின்றதுனால கண்ணா பின்னான்னு எழுதி அடிச்சு போட்டிங்கன்னா மேக்ஸில் டைம் பார்த்தாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸில் ஒரு 2-3 கொஷின் ஆக்சுவலாக க்ரியேட்டிவாக கேட்பாங்க, உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த யோசிக்க வைக்கிற கொஷினுக்கு நீங்கள் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தா தான் உங்களால் அந்த ஆன்சர் கரெக்டாக போட முடியும். எப்போ உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும். தெரிஞ்ச கொஷின்லேயே நீங்கள் மிஸ்டேக்ஸ் போட்டு அடிச்சு போட்டிங்கன்னா டைம் அதுக்கு போகும்போது அது ஓனாக க்ரியேட்டிவாக கேட்ட கொஷினுக்கு உங்களால் யோசிக்க முடியாது. அதனால் சென்டம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் இந்த மிஸ்டேக் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பண்ணாதீங்க. 2வது மிஸ்டேக் சம்ஸில் நீங்கள் என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாமே தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஆன்சர் பேப்பரில் கொஷின் அப்படியே எழுதுறேன்னு சொல்லி எழுதும்போது தப்பாக வேல்யூஸை மாற்றி எழுதிடுவீங்க. அந்த மாதிரி வேல்யூஸை மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட சம்ஸ் எல்லாமே டோட்டலாக தப்பாயிடும். கடைசியில் ஆன்சர் வரலையே தான் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த ஆன்சர் வரலன்ற டைம் உங்களுக்கு ப்ரெஷர் டைம் கம்மியாகிடுச்சுன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் க்ரியேட்டிவ் கொஷனுக்கு உங்களுக்கு டைம் நிறைய வேணும்னா நீங்கள் கரெக்டாக தெரிஞ்ச கொஷனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுதணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுத்த கொஷினை எழுதும்போது ஆன்சர் பேப்பரில் நீங்கள் ஒரு வாட்டி காப்பி பண்ணும்போது கரெக்டாக தான் கொஷின் பேப்பரில் இருக்க கொஷினை நம்ம காப்பி பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அவ்வளோ தூரம் ஆன்சர் எழுதிட்டு கொஷினே மாற்றி எழுதிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆகும். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பண்ணவே பண்ணாதீங்க. 3டாக நீங்கள் சம்ஸில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க். ஆக்சுவலாக ரஃப் ஒர்க் பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டு வருவீங்கல்ல, அந்த சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வருவீங்க. ரஃப் ஒர்க்கில் கொண்டு வந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சால்வ் பண்ணி பேப்பரில் கொண்டு வரும்போது ஆக்சுவலாக தப்பான ஆன்சர் இங்கே ஒரு 3 இருந்துச்சுன்னா அங்கே போடும்போது 6 அப்படின்னு மாற்றி போட்டுருவீங்க. இல்லை 5 மாற்றி ஏதோ ஒரு நம்பர் இப்போ 2 வரும்போது 2 ஒரு ஆன்சர் வந்திருக்குன்னா அங்கே எழுதும்போது 3 மாற்றி எழுதிடுவீங்க. அந்த டைம் ப்ரெஷர்னால உங்களுக்கு அந்த மாதிரி ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் கொஷின் எழுதும் போதும் கரெக்டாக கொஷின் எழுதிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ரஃப் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கோ அந்த ஆன்சரை கரெக்டாக தான் எடுத்து போய் போட்டு கொண்டு வரோமா அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.
இல்லைன்னா டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு காமனாக ரஃப் ஒர்க் எங்கே பண்ணணும்னு ஒரு டவுட் கேட்டிங்க. அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்க்க டைம் இல்லைனா இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர், பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கீழே கோடு போட்டு எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. நீங்கள் என்னோட சஜஷன், நீங்கள் எந்த சம் போடுறீங்களோ அந்த சம் பக்கத்துலேயே உங்களுக்கு ரஃப் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பெனில் நீங்கள் ரஃப் ஒர்க் போடுறத விட பென்சிலை சூஸ் பண்ணி போடுங்க. பென்சிலில் ரஃப் ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா, எதெல்லாம் ரஃப் ஒர்க்கு, எதெல்லாம் உண்மையாக நீங்கள் கேல்குலேஷன் பண்ணியிருக்கீங்க, மெயினாக ஃபேராக எதை போட்டிருக்கீங்க அப்படின்றது கிளியராக உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகும். கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் பார்க்க நீட்டாக இருக்கும், உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது. எழுதின வேல்யூ என்ன, எடுத்து போடுற வேல்யூ என்ன, எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால் ரஃப் ஒர்க் ஃபுல்லாக நீங்கள் எந்த சம் போடுறீங்களோ அந்த சம் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அதுவும் பென்சிலில் எழுதுங்க. பென்சிலில் ரஃப் ஒர்க் வச்சுக்கோங்க. ஃபேராக நீங்கள் எழுதுறது, ஒரிஜினலாக நீங்கள் எழுதுறது எல்லாமே பெனில் எழுதுங்க. ஃபோர்த்தாக நீங்கள் சம்ஸில் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் மட்டும் ஸ்டெப் மட்டும் போட்டு ஆன்சர் கொண்டு வந்தாலும் சில கொஷனுக்கு மார்க் தர மாட்டாங்க. அதுவும் மென்சுரேஷனாக இருக்கட்டும், டிக்னாமெட்ரியாக இருக்கட்டும், சில ஜாமெட்ரி கொஷின்ஸாக கேட்குற கொஷனாக இருக்கட்டும், தியரமாக இருக்கட்டும், இந்த கொஷனுக்குலாம் நீங்கள் டயக்ராம் போட்டு தான் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டயக்ராமுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி லெசன், மென்சுரேஷன் லெசனாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டயக்ராம் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். மென்சுரேஷன், டிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி ரிலேட்டட் சம்ஸ் வேறு எங்கன்னா இருக்குது, தியரம் எங்கன்னா இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு எதனா டயக்ராம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பென்சிலில் போடுங்க. டயக்ராம் கண்டிப்பாக போடுங்க. டயக்ராம் உங்களுக்கு மார்க் இருக்குது. ஃபிஃப்த்தாக நீங்கள் சம்ஸில் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் நீங்கள் போட்டு வருவீங்க, ஆன்சர் ஏதோ கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் ஆன்சர் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வேஸ்ட் ஆகும். ஒன்று என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சம்மையை ஃபுல்லாக அழைச்சிட்டு அப்படியே விட்டு வந்துடுவீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு மார்க் இருக்குது. ஸ்டெப்ஸ் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் சால்வ் பண்ணியிருக்கீங்க, ஃபார்முலா எழுதிருக்கீங்களா 1 மார்க்கு, ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அதுக்கான மார்க், கடைசி ஆன்சர் மட்டும் சொதப்பிட்டிங்கன்னா அதுக்கு வேண்டிய மார்க் மட்டும் தான் கம்மி பண்ணிவிட்டு மீதி எல்லா மார்க்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ 5 மார்க்ஸ் கொஸ்டினில் ஆன்சர் மட்டும் தான் நீங்கள் தப்பு, மீதி எல்லாமே சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சருக்கு 1 மார்க் தான் இருக்க போகுது. மீதி நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு, ஃபார்முலா எழுதுறதுக்கு, கிவன் எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸ் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம்ஸ் போடும்போது சம்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு ஆன்சர் வரலைன்னா அடிக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கான மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் மெயினாக நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்ஸ் எதனா சூஸ் பண்ணும்போது ரூட்லேருந்து வெளியே எடுக்க தெரில, இல்லை டிவைட் பண்ணி பாயிண்ட்ஸில் வரது போட தரலாம், அதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்கான மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அடித்து போட முடியாத இடத்துல, ரூட்லேருந்து கொண்டு வர தெரியாத இடத்துல, இல்லை எதனா உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா போட்டிருக்க வரைக்கும் கரெக்ட்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கான மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ரூட்டில் ஒரு சில பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஸ்கொயர் ரூட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்டில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்றதுனால கடன்னு போட்டு முடிச்சிடுறீங்க. ஆக்சுவலாக கொடுத்த கொஷின் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொடுத்த கொஷினையே ஸ்கொயர் ரூட்டில் போட்டு கொடுத்த கொஷினை ஃபுல்லாக எழுதணும். ஈக்குவல் டு போட்டு உங்களுக்கு வந்த ஆன்சரை மாடுலஸில் போட்டு நீங்கள் எழுதணும். அப்படி எழுதினா தான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு மார்க் தருவாங்க. அதுக்கும் மார்க் இருக்குது. மாடுலஸில் கிடைச்ச ஆன்சரை கடைசியில் மாடுலஸில் போட்டு நீங்கள் முடிக்கணும். கொடுத்த கொஷினை ஸ்கொயர் ரூட்டில் போட்டு எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு வந்த ஆன்சரை மாடுலஸில் போட்டு முடிங்க. அதுவும் ஏ கண்டுபிடிக்க கொஷின், பி கண்டுபிடிக்கிற கொஷின், அந்த மாதிரி கொஷினுக்குலாம் வந்து கண்டுபிடிக்க சொல்லி எதனா கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் மாடல்ஸில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபிஃப்த்தாக நீங்கள் கம்பல்சரி கொஷனில் பண்ணவே கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்னு தான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக், நீங்கள் கம்பல்சரி கொஷனில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பல்சரி கொஷனில் ப்ரூவ் தட் மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. கொஷன்லேயே அவங்க ஆன்சர் கொடுத்துருவாங்க, இதுதான் இது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் தட் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சம்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஓரளவு சால்வ் பண்ணி இதுதான் ஆன்சர், LHS = RHS அப்படின்னு போட்டு வச்சாலும் உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் கம்பல்சரி கொஷின்னாலே நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவோடு தான் போவீங்க. ரெண்டாவதாக நீங்கள் கம்பல்சரி கொஷின் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, கம்பல்சரி கொஷனில் ஓனாக சில டைம்ஸ் கேட்பாங்க. அப்படி ஓனாக க்ரியேட்டிவாக கேட்கும்போது கொஷினே எதனா மிஸ்டேக் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் அந்த கொஷின் நம்பர் போட்டு அந்த கொஷினை அட்டன் பண்ணி வச்சாலே உங்களுக்கு மார்க் இருக்கும். நான் கம்பல்சரி கொஷினை அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பல்சரி கொஷனுக்கான மார்க் போயிடும். சும்மா கொஷின் நம்பர் போட்டு அட்டன் பண்ணாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதனால் கம்பல்சரி கொஷினை அப்படியே விட்டுட்டுலாம் வராதிங்க. தேர்டாக நீங்கள் கம்பல்சரி கொஷனில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கொஷினாலே டஃபாக தான் கேட்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி ஓரமாக போடணும். ஏன்னா கம்பல்சரி கொஷின் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஈஸியான கொஷினாக கேட்டு விட்டுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொஷின், சால்வ் பண்ணக்கூடிய கொஷினாக கேட்குறாங்க. அதனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் கம்பல்சரினாலே போகவே மாட்டேன், அந்த கொஷினே பார்க்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. அது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு மார்க் சூப்பராக வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு மொத்தமாக மேக்ஸில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்கன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஜாமெட்ரியில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, பண்ணக்கூடாது. அதேமாதிரி கிராஃபில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு வருவீங்க, எதெல்லாம் பண்ணக்கூடாது. 1 மார்க்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. 2 அதே மாதிரி சம்ஸ் நீங்கள் போடும்போது சம்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நீங்கள் எதெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்கணும். கடைசியாக கம்பல்சரி கொஸ்டினும் உங்களுக்கு சொல்லிட்டேன். டோட்டலாக மேக்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் மேக்ஸில் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மார்க் வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சேம் டைம்ஸ் இதுக்கப்புறமும் போட போகிற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் இப்போவே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுதிட்டு வர. ஆல் தி பெஸ்ட்.